அன்பு குழந்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். என்எம்எஸ் எக்ஸாம்ஸ்க்காக நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. ஏற்கனவே சொன்னது தான், நல்லா படிங்க, நல்லதை படிங்க, உங்களோட வெற்றி அடையிற வரைக்கும் படிங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது நம்மளுடைய பயாலஜியிலேருந்து நம்மளுடைய ஹியூமன் பாடி மட்டும் எடுத்து உங்களுக்கு சில ஹிண்ட்டு மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மனித உடல் குறித்த தகவல்கள். மனிதன் உடல்லையே கடினமான பகுதி எது? நம்மளுடைய பல்லு. சரிங்களா? திருப்பி சொல்கிறேன். மனிதனோட கடினமான பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா பல்லு. சரிங்களா? அடுத்தது கனமான உறுப்புன்னு கேட்டாங்கன்னா தோல். ஸோ திருப்பி சொல்கிறேன். கனமான உறுப்புன்னு கேட்டாங்கன்னா தோல். மிகப்பெரிய நாளமுள்ள சுரப்பின்னு கேட்டாங்கன்னா கல்லீரல். மிகப்பெரிய நாளமுள்ள சுரப்பி எது? கல்லீரல். மிகப்பெரிய நாளமில்லா சுரப்பின்னு கேட்டாங்கன்னா தைராய்டு. ஸோ சுரப்பியில் நாளமுள்ளன்னு கேட்டாங்கன்னா கல்லீரல், நாளமில்லான்னு கேட்டாங்கன்னா நமக்கு என்ன வரும்? தைராய்டு. அடுத்தது நம்ம உடம்புலையே அதிகமாக காணப்படும் உலோகம் எது? கால்சியம். கால்சியம் எதுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம்? எலும்பு. வெரி குட். என்ன சாப்பிட்டா நமக்கு வந்து கால்சியம் அதிகமாகும்? பால். பால் சார்ந்த எல்லா பொருட்களுமே சாப்பிட்லாம். நம்மளுடைய வந்து தயிர் சாப்பிட்லாம், மோர் சாப்பிட்லாம், பால் சாப்பிட்லாம். சரிங்களா? ஸோ அதிகமாக மனிதர்களுக்கு காணப்படும் உலோகம் எது? கால்சியம். ரத்தம் ஓட்டம் பாயாத பகுதி எது? நமக்கே தெரியும், உடம்புல எல்லா இடத்துலையுமே நமக்கு என்ன ஆகுது? பிளட்டு போகுதுன்னு சொல்லுவோம். அந்த ரத்த ஓட்டம் எந்த இடத்துல பாயலை அப்படின்னா கார்னியா. எங்கே இருக்குது? நம்மளோட கண் விழியில் இருக்குது. சரிங்களா? கார்னியா அப்படிங்கிறது நம்மளுடைய கண் விழியில் இருக்குது. சரிங்களா? அடுத்தது மிகப்பெரிய செல் எது? மிகப்பெரிய செல் எதுன்னா அண்ட செல். மிகப்பெரிய எலும்பு எது? நம்மளுடைய தொடை எலும்பு. சரிங்களா? திருப்பி சொல்கிறேன். மிகப்பெரிய எலும்பு எது? நம்மளுடைய நம்மளுடைய தொடை எலும்பு. அடுத்தது மிகச்சிறிய எலும்பு எது? ஸ்டெப்ஸ். இது எங்கே இருக்குது? நம்மளோட காதில் இருக்குது. ஸோ காதில் உள்ள எலும்புன்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஆனால் காதுங்க நீங்கள் சொல்கிறனால இப்போ அதுக்குரிய பேர் தான் கேட்குறாங்க. பேரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டெப்ஸ். அடுத்தது மிக சிறிய சுரப்பி. மேலே நீங்கள் பார்த்த சுரப்பி வந்து நாளமில்லா, நாளமுள்ள அப்படிலாம் கேட்டாங்க. அப்படிலாம் கேட்கல. சுரப்பிலேயே இது ரொம்ப சின்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் பினியல் சுரப்பி. நெக்ஸ்ட்டு உடலிலேயே வேர்க்காத பகுதி எது? உதடு. உலகிலேயே வேர்க்காத பகுதி எது? உதடு. உடம்புலேயே வளராத உறுப்பு எது? ஏன்னா எல்லாமே வளரும். குட்டி பிள்ளை கைக்குட்டி உண்டா எப்படி இருக்கலாம்? பெருசாக இருக்கா? அந்த மாதிரி எந்த உறுப்பு வந்து வளராதுன்னு கேட்டாங்கன்னா கண்ணின் உள்ள கருவிழி. சரிங்களா? கண்ணின் உள்ள கருவிழி. அடுத்தது கடினமான பகுதி எது? பல். மிகப்பெரிய உறுப்பு எது? தோல். மொத்தம் எத்தனை இருக்குது? 206 எலும்பு இருக்குது. சரிங்களா? திருப்பி சொல்கிறேன். மொத்த எலும்புகள் எத்தனை? 206 எலும்புகள். அடுத்தது நம்மளுடைய சுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ சுவாசிக்கிறப்ப எத்தனை முறை வந்து நம்மளுடைய வந்து உள்ளெடுத்து வெளியே செலுத்துகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா 23,040. 23,040. நெக்ஸ்ட்டு இதயம் வந்து ஒரு நாளில் வந்து எத்தனை முறை ஹார்ட் பீட் ஆகுது? ஒரு நாளில் இதயம் 1,03,689. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம உடலில் நார்மலாகவே உள்ள மின்சாரத்தின் அளவு என்ன? நம்ம உடம்புல என்ன இருக்கும்? மின்சாரம் இருக்கும். அந்த மின்சாரத்தின் அளவு பார்த்திங்கன்னா 25 வாட். திருப்பி சொல்கிறேன், 25 வாட். அடுத்தது ஒரு சராசரி மனிதனின் உடம்பில் உள்ள இரத்தத்தின் அளவு என்ன? 5 லிட்டர். நம்ம உடம்புல என்ன இருக்குது? 5 லிட்டர் வந்து பிளட் இருக்குது. சரிங்களா? அடுத்தது நம்மளுடைய தலையில் உள்ள எலும்பு எத்தனை? 22 எலும்பு. அப்போ மொத்த எலும்புன்னு கேட்டால் எத்தனை சொல்வீங்க? 206. தலையில் எத்தனை எலும்புன்னு கேட்டால் தலையில் எத்தனை எலும்புன்னு கேட்டால் 22. நெக்ஸ்ட்டு மொத்த நரம்பு செல்கள் எத்தனை? 1200 கோடி. சரிங்களா? நம்ம நாக்கு இருக்குது பார்த்தீங்களா? நாக்கோட நீளம் என்ன? 10 சென்டிமீட்டர். சொல்லுங்கள். நாக்கின் நீளம் 10 சென்டிமீட்டர். வெரி குட். நெக்ஸ்ட்டு நம்ம இதயம் இருக்குது பார்த்தீங்களா? டக்குன்னு நம்ம ஏதாவது ஒரு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டோம் அப்படின்னா அந்த அதிர்ச்சியிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறது எது அப்படின்னா பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லி ஒரு லிக்விட் இருக்கும். ஸோ பெரிகார்டியம்ங்கிறது இதயத்தை பாதுகாக்கும் உறை. என்ன கேட்குறாங்கன்னா அதிர்ச்சியிலேருந்து பாதுகாப்பது பெரிகார்டியம்ங்கிற ஒரு லிக்விடு. ஸோ ஆல்மோஸ்ட் பேர் ஒரே மாதிரி தான். நல்லா பார்த்துக்கோங்க. மிக பெரிய செல் கருமுட்டை, அதாவது அண்டர் செல்னு சொல்லுவோம். மிக சிறிய செல் விந்துவோட ஆன் கேமெட் அப்படின்னு சொல்கிறது. உயிர் உள்ள வர எது வளரும்? முடியும் வளரும்,
நகமும் வளரும். உடலிலேயே ரத்தம் ஓடாத பாயாத பகுதி கார்னியா. சரிங்களா? அடுத்தது பெரியவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க உடம்புல வந்து 65% வந்து வாட்டர் இருக்கும். சரிங்களா? சூப்பர் சூப்பர். கவனிங்க. பெரியவர்கள் வந்து உடம்புல வந்து 65% வந்து வாட்டர் இருக்கும். ஆனால் குழந்தைங்களோட உடலில் 75% இருக்கும். சரிங்களா? நமக்கு ஏற்கனவே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நம்ம உடம்புல அதிகமாக காணப்படும் உலோகம்னு கேட்டாங்கன்னா அது கால்சியம். சரியா? திருப்பி சொல்கிறேன்ப்பா, லிசன் பண்ணிக்கோங்க. இந்த 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 இடத்த நமக்கு உலோகம்னு கேட்டாங்கன்னா, சரிங்களா, உலோகம்னு கேட்டாங்கன்னா அது கால்சியம். சரிங்களா? ஆனால் எனக்கு இங்கே பாருங்க இருக்கா கால்சியம் உலோகம்னு கேட்கணும். ஆனால் தனிமம்னு கேட்டாங்கன்னா அது ஆக்சிஜன். ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. உலோகம்னு கேட்டால் நம்ம என்ன எழுதணும்? கால்சியம். அடுத்தது தனிமம்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதணும்? ஆக்சிஜன். சரிங்களா? அடுத்தது அடுத்தது பாருங்க, ஒரே நிமிஷம். அடுத்தது பாருங்க, அடுத்தது மூளை வந்து அதிகமாக யாரை வேலை வாங்குது? நம்ம வீட்டில் உங்களை வேலை வாங்குவாங்க, உங்கள் அப்பா உன்னை வேலை வாங்குவாங்க, உங்கள் அம்மா உன்னை வேலை வாங்குவாங்க. அந்த மாதிரி உடம்புல உள்ள பாகத்தில் வந்து இந்த மூளை இருக்குது பார்த்தியா? மூளை நம்மளுடைய மெயின் அவங்க தான். அந்த மூளை வந்து யார் அதிகமாக வேலை வாங்குதுன்னா நம்மளுடைய கட்டை விரலை வந்து வேலை வாங்குமா. சரிங்களா? அடுத்தது கல்லீரல் எத்தனை விதமான இயக்கங்களை கொண்டுள்ளது? 500. கல்லீரல் எத்தனை விதமான இயக்கங்களை கொண்டுள்ளது? 500. நம்ம உடல் தசைகளின் எண்ணிக்கை 630. உடல் தசைகளின் எண்ணிக்கை 630. நான் ரிப்பீட்டாக வந்தால் அதை நான் விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுறேன்ப்பா. ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சுழற்சி. இதய சுழற்சி வந்து 0.8 வினாடிகளில் வந்து ஓவர் ஆயிரும். சரிங்களா? வாந்தி நம்ம வந்து எடுக்கிறோம்ல, வாமிட். அந்த வாமிட் எடுக்கிறத கண்ட்ரோல் பண்ணுற மையம் எது? முகுலம். மிஸ், நாங்கள் வந்து வாந்திக்கு நாங்கள் டேப்லெட் போட்டுக்குவோம் மிஸ், லெமன் வச்சுக்குவோம் மிஸ், ஹேர் மூந்து பார்ப்போம் மிஸ், அதெல்லாம் நமக்கு கண்டுபிடிச்ச ட்ரிக்ஸு. ஆனால் நம்மளை இல்லாமல் நம்மளுடைய ஹியூமன் பாடியில் ஒரு ஆக்டர் இருக்குது, அதுக்கு பேர் முகுலம். அந்த முகுலம் என்ன பண்ணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வாமிட் வராமல் அதை வந்து கட்டுப்படுத்தும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சுரப்பிலேயே ஹெட் யார்? பிட்யூட்ரி சுரப்பி. பிட்யூட்ரி சுரப்பி. நெக்ஸ்ட்டு செல்களை பற்றிய அறிவியல் பிரிவின் பெயர் என்ன? மைட்டோசிஸ். செல்களை பற்றிய அறிவியல் பிரிவின் பெயர் என்ன? மைட்டோசிஸ். சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகு நெப்ரான். சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகு நெப்ரான். மனித இதயம் எத்தனை அறைகளை கொண்டுள்ளது? எத்தனை? 4. வெரி குட். எப்படி இருக்கும்? வலது ஆரிக்கிள், வலது வென்ட்ரிக்கிள், இடது ஆரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிள். ஸோ 4. திருப்பி ரீகால் பண்ணலாம். மனித இதயத்தை பாதுகாக்கும் முறைக்கு பேர் பெரிகார்டியம். அந்த இதயத்தை டக்குன்னு ஒரு மாதிரி அதிர்ச்சியிலேருந்து காப்பாற்றுறது பெரிகார்டியல் லிக்விடு. இதயத்தில் மொத்தம் 4 அறைகள் இருக்குது. ஒன்று வலது ஆரிக்கிள், வலது வென்ட்ரிக்கிள், இன்னும் 2 இடது ஆரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிள். குறைந்த உடல் எடையை கொண்ட உறுப்பு எது? நுரையீரல். நெக்ஸ்ட்டு அதிகமாக உள்ள உலோகம் எது? கால்சியம். தனிமம்னு கேட்டால் ஆக்சிஜன். குளிர்ச்சியான பகுதி எது? மூக்கு. ஒரு நிமிடத்திற்கு மனிதன் வந்து சுவாசிக்கிற முறை 12 அல்லது 15. சரிங்களா? 24 மணி நேரத்தில் ஒரு மனுஷனோட யூரின் அளவு, சரிங்களா, சிறுநீர் அப்படின்னா யூரின், இதுக்கெல்லாம் சரி நம்மளுடைய உடல், சரிங்களா, சிறுநீரின் அளவு என்ன அப்படின்னா 1.5 லிட்டரு. ஸோ நான் ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருப்போம்? மனுஷன் உடம்புல பேசிக்காகவே 5 லிட்டர் ரத்தம் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மனுஷ உடம்புல ஒரு நாளைக்கு அவன் உற்பத்தி செய்யும் சிறுநீரின் அளவு எவ்வளவு? 1.5 லிட்டர். சரிங்களா? அடுத்தது பற்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? 32. சொல்லுவோம்லே 32 பல்ல அடிச்சிட வேண்டாம், நம்ம பேசுவோம்ல அதுதான். சரிங்களா? பற்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? 32. நெக்ஸ்ட்டு பெண் தன்மைக்கு காரணமான ஹார்மோன் என்ன? ஈஸ்ட்ரோஜன். இங்கே இட்டு வரும், ஈஸ்ட்ரோஜன். இப்போ நீங்கள் வந்து பேபி இல்லை அந்த மாதிரிலாம் வந்து போய் ட்ரீட்மெண்ட் போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாக்டர் கொடுக்குற மாத்திரை என்ன அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன். இல்லை பெண்களுக்கு வந்து மாதம் மாதம் வந்து பீரியட்ஸ் ப்ராப்பராக வரலை அப்படின்னாலுமே அவங்களுக்கு போய் கொடுக்குற மாத்திரை என்னது? ஈஸ்ட்ரோஜன். அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹார்மோனை வந்து இம்பேலன்ஸ் இருக்கிறது பேலன்ஸாக அது என்ன பண்ணிவிடும்? சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கண்ணின் நிறமளிக்கும் பகுதி எது? ஐரிஸ். இதுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கண்ணில், கருவிழியில் என்னது வளராதுன்னு பார்த்தோமா? வேறு என்ன பார்த்தோம்? இரத்த ஓட்டம்
போகாதுன்னு சொன்னோமா கார்னியாவை? அதே கண்ணில் நிறமளிக்கும் பகுதினா ஐரிஸ். குரோமோசோம்களின் எண்ணிக்கை ஜோடி எத்தனை? 23 ஜோடி. திருப்பி சொல்கிறேன், குரோமோசோம்களின் ஜோடி எத்தனை? ஜோடி 2 3 மைண்டில் வச்சுக்கோ, 23. ஆளுமை ஹார்மோன் என்ன? தைராக்சின். தாய்ப்பாலில் உள்ள புரதம் எது? லாக்டோபெரின். ஒரு நாளைக்கு சுரக்கப்படும் உமிழ்நீரின் அளவு, உமிழ்நீர்னா எச்சு, அந்த எச்சு வருதுல்ல, அது எவ்வளோ? 1.5 லிட்டர். சரிங்களா? அடுத்தது, இரத்த சிவப்பு அணுக்கள் உற்பத்தியாகும் இடம் எது? எலும்பு மஜ்ஜை. நெக்ஸ்ட்டு, இரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை தருவது எது? ஹீமோகுளோபின். நம்ம ரத்தம் ஏன் சிவப்பாக இருக்குது அப்படின்னா ஹீமோகுளோபினால் இருக்குது. ஹீமோகுளோபின் சொல்லுவாங்க தெரியுமா? தம்பி உனக்கு ஹெச்பி எவ்வளோ இருக்குது? ஏன்னா நமக்கு வந்து ரத்தம் குறைய நம்மளுடைய உடலோட ஆக்ஷன்ஸ் வந்து என்ன ஆகும்? கம்மியாகும். தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. சரிங்களா? ஹீமோகுளோபின் ரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை தருவது. நெக்ஸ்ட்டு, மனிதனின் இதய துடிப்பு அடங்கும் நேரம் 20 நிமிடங்கள். அதாவது ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அவனோட ஹார்ட் பீட் வந்து கண்ட்ரோல், அதாவது அதை தன்னைத்தானே வந்து அடக்கிற நேரம் வந்து 20 நிமிஷம். பட் அதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ண முடிஞ்சு அவங்களை காப்பாற்றினாலும் காப்பாற்றலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் கொடுங்க. நாங்கள் கண்டிப்பாக எங்கள் டீம் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். தேங்க்யூ.